திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற பங்குனி கொடியேற்றத்தின் போது அங்கிருந்த சேவல்கள் நந்தி மீது ஏறி பக்தர்களோடு பக்தராக சாமி தரிசனம் செய்த வீடியோ காட்சிகள் வெளியாகி காண்போரை ஆச்சரியத்தில் உறைய வைத்தது. தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் கொண்டாடப்படும் பங்குனி பெருவிழா பிரசித்தி பெற்றதாகும். இங்கு ஆண்டுதோறும் 15 நாட்கள் கொண்டாடப்படும் பங்குனி பெருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதற்கு முன்னதாக உற்சவர் சன்னதியில் சுப்பிரமணிய சுவாமிக்கும் தெய்வானைக்கும் பால், சந்தனம் உள்ளிட்ட 16 வகை சிறப்பு பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அங்கு சுப்பிரமணிய சுவாமி முன்னிலையில் பங்குனி பெருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. அங்கிருந்த கொடிமரத்தில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மா இலை, தர்பைப்புல் ஆகியவற்றை கொண்டு தங்க முலாம் பூசப்பட்ட கொடிக்கம்பம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கொடியேற்றம் தொடங்க இருந்த சில நிமிடங்களுக்கு முன்பு அங்குள்ள நந்தி சிலையில் 4 சேவல்கள் அமர்ந்திருந்தன. இந்த சேவல்கள் அனைத்தும் கொடியேற்றம் முடிந்து பக்தர்கள் செல்லும் வரை பக்தர்களோடு பக்தர்களாக கொடியேற்றத்தை கண்டு ரசித்தனர். இதனை ஆச்சரியத்துடன் பார்த்த பக்தர்கள் சேவல்களை புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டது மட்டுமின்றி சேவலையும் வணங்கிச் சென்றனர். 1 மணி நேரம் நடைபெற்ற பங்குனி கொடியேற்றம் நிகழ்ச்சி முடியும் வரை நந்தி சிலையில் அமர்ந்தவாறே சேவல்கள் சாமி தரிசனம் செய்த காட்சிகள் பக்தர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது.